ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து ஒன் ஸ்டாப் சென்டருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அக்டோபர் 30, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 20, 2024 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவோட எண்டில் நான் எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டருக்கான நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக நமக்கு வேலைவாய்ப்பு 4 அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு கேஷ் ஒர்க்கர். இதில் நமக்கு மொத்தமாக 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. கோயம்புத்தூர் ஒன் ஸ்டாப் சென்டரில் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் MSW, MA, MSc சோசியாலஜி, MA, MSc சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி சேலரியே 18,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் உங்களுக்கு பணி வழங்கப்படும். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு உமன்ஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால பெண்கள் எல்லாம் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள். அதனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்ததாக செக்யூரிட்டிக்கு ஒரு வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. இது கோயம்புத்தூர் ஒன் ஸ்டாப் சென்டரில் அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th or 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கும் உங்களுக்கு 24 மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படும். அதனால் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுங்கள். மந்த்லி சேலரியாக இந்த வேலைவாய்ப்புக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு ஒரு வேகன்சி கோயம்புத்தூரிலும், இன்னொரு வேலைவாய்ப்பு பொள்ளாச்சியிலும் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 2 வேகன்சி இந்த வேலைவாய்ப்புக்கு அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th or 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்தில் சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு பணி வழங்கப்படும். கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படும். அதனால் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண பாருங்கள். மந்த்லி சேலரியே உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 3 வகையான பணிக்கும் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர். அதுக்கடுத்து ஏஜ் மற்றும் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு நவம்பர் 20 வரைக்கும் தான் டைம் இருக்குது. அடுத்ததாக இந்த 3 வகையான பணிகளுக்கும் ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கையால் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வேலைக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டரில் கோயம்புத்தூர். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய நேமை எந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட எப்படி இருக்கோ உங்களுடைய நேம் அதே மாதிரி கேபிட்டல் எழுத பாருங்கள். அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறீங்களோ அதில் எப்படி எந்த ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுத பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் கல்யாணம் ஆனவரா இல்லையான்னு கேட்டிருக்கு. அதை சரியாக கொடுங்க. மேரிட் அன்மேரிட்.
அதுக்கடுத்து வந்து நேம் ஆஃப் த பேரண்ட், கார்டியன், ஹஸ்பண்ட் இவங்களோட நேமை வந்து சரியாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியான்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து மந்த்து, இயரு, கிளாஸு, ஸ்டாண்டர்டு, அதுக்கடுத்து வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்களோ அது ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி வந்து சரியாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் இட்டு உங்களோட பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே சம்மந்தப்பட்ட துறைக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் காம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641 018. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நவம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பணும். அதே சமயம் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போஸ்ட்லோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அனுப்புனீங்கன்னா சீக்கிரமாக போய் சேர்கிற மாதிரி அனுப்புங்க. நவம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்கு பிறகு போகிற அப்ளிகேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா coimbatore.nic.in என்ற வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போயிடுங்க. அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நோட்டீஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டீஸுக்கு போயிட்டீங்கன்னா அதில் வந்து ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை வந்து காட்டும். டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2024 அன்னைக்கு நமக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எண்டு டேட் வந்து நவம்பர் 20, 2024 வரைக்கும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா வியூன்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து சரியாக ஃபில் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்புங்க. ஒரிஜினல் எதுவும் அனுப்ப வேணாம். மறக்காமல் இந்த வேலைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.